படம் நல்லா இருக்கு. ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கிராமத்துக்கே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆஹ் ஒரு ஒரு வெறும் ஜல்லிக்கட்டா பார்த்துட்டு இருந்த இடத்துல இந்த வடம் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் வந்து புதுசாக இருந்துச்சு. எல்லா மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு ஒரு கிராமத்து ஸ்டைல்லே எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். விமல் சூப்பராக பண்ணியிருந்தாரு. விமல் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் விமலுக்கு ஒரு நல்ல ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு படம். நல்லா இருந்துச்சு. அவரும் பெரிய ஹீரோ. அவரை நம்ம சொல்லவா வேண்டாம், இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர். எல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு, பிடிச்சிக்குது. இப்போ இந்த காலத்தில் இப்படி படம் பார்க்க முடியாது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா ரசிச்சு பார்த்தோம். படம் நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்குது. எல்லாமே படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வீட்டில் போராட்டம் பண்ணதுக்கு இணையா அந்த படம் இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. படம் மாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சண்டை பயிற்சி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக. மாட்டுடைய ஃபேன் எல்லாரும் இருந்தாலும் நல்லா வந்து பார்க்கலாம். நல்லா பார்க்குற மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வர பார்க்குற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. ஒரு மூவி செமையாக நடிச்சிருக்காரு. விமல் செமையாக நடிச்சிருக்காரு. ராஜசேகரன் செம பெரிய ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. இல்லை 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 ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு வீரமாக இருந்தது. ஃபேமிலி தாராளமாக வந்து பார்க்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர தாராளமாக பார்க்கலாம். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது. படத்தில் எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், கான்சர்ட் எல்லாம் ஃபுல்லாக மாடு சம்மந்தப்பட்ட மாதிரியானதான். நல்லா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு மூவி. விமல் சார் நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரீசெண்டாக விமல் சார் வந்த படத்துலேயே இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போர்ல இல்லை, நல்ல என்டர்டைமான மூவி தான். மியூசிக் தான் ஹைலைட்டு படத்தில். ஆமாம், கண்டிப்பாக. படம் ஆக்சுவலாக ஒரு ரொம்ப கமர்ஷியலான ஒரு சூப்பரான ஒரு படம். ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். அதாவது ஆக்சுவலாக பொங்கலுக்கு வந்துருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் ஏன் இவ்வளோ லேட்டாக விட்டாங்கன்னு தெரியல. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங் இமான்ஸோட மியூசிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விமல் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக விமல் சாரோட சின்ன வயசு கேரக்டர் பண்ண என் நண்பன் தான் இவங்க. உண்மையை சொல்லணும், ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா பண்ணியிருப்பான்னு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்த டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அன்பு அவ்வளோ. அதாவது செய்யாத தப்புக்கு ஹீரோ ஒரு பழி ஏற்றுப்பார். அது வந்து கடைசியில் அது இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுறது தான் கதை. அது இல்லாமல் அந்த விலங்குகளை எவ்வளோ அன்பாக பார்த்துக்கணுன்றது அவ்வளோ சூப்பராக காட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவரை ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். தேங்க்யூ. தேங்க்யூ. அட்டி சார் சொல்லவே வேணாம். அவர் சொல்லப்போனால் ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர் கதாபாத்திரத்துக்கு தேவையான தீனி அதில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். முனிஷ்காந்த் நல்லா பண்ணியிருந்தார். பாலசரவணன் சார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டிரெக்டர்லாம் சின்ன சின்ன கேமியோலாம் பண்ணியிருந்தாங்க. ப்ரொடியூசரும் கேமியோ பண்ணியிருந்தார். அதுவும் நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ரொடியூசர்ஸ் வரணும் அப்படின்றது ரொம்ப கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டு, கிராமிய வாழ்க்கையை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நல்ல அருமையான லொக்கேஷன்ஸ், நல்லா இருந்துச்சு படம். விமல் வந்து ஏற்கனவே ப்ரூவன் ஆர்டிஸ்ட் இல்லையா, அருமையான ஆர்டிஸ்ட்டு. சாங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹிட்டாக இருக்கணும். ஏன்னா அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் இல்லையா, ஒரு பருத்தி வீரன்லாம் எப்படி ஹிட் ஆச்சு, அது மாதிரி ஹிட் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மக்களை போய் ரீச் ஆகிருக்கும். அவ்வளோ அருமையான ஆர்டிஸ்ட். படத்தில் என்ன, இன்னமும் நாகரிகத்துக்கு உலகத்துக்குள்ளே நம்ம வரல. ஒரு மாடை பிடிச்சா வீரம்ங்கிறான். அந்த மாடுக்கு தெரியுமா அது நம்மளை அடக்குனா வீரம்ங்கிற அதுக்கு தெரியணும்ல. அதுதான் படம் நல்லா இருக்குங்க. காலை பேஸ் பண்ண மூவி. ஸோ ஒரு தமிழர்களுடைய பண்பாடு ரிலேட்டடான ஒரு மூவி. நல்லா இருக்கு. விமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் பார்க்கலாம். நட்டி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் ஃப்ளாஷ்பேக் சீனில் தான் வராரு. வந்தாலும் அவரோட போர்ஷன் வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இமான் சார் தான் இது ப்ளஸ் பாயிண்ட் படத்தில். ஏன்னா வந்து மியூசிக் வந்து சூப்பராக போட்டிருக்காரு. ஒவ்வொரு சீனுமே வந்து லேக் ஆகாமல் கொண்டு போகிறது வந்து மியூசிக் தான். ஸோ மியூசிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நல்லாமே இது மாடை பார்த்து இது பண்ணாங்க ப்ரோ. நல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது மாடை பார்த்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது காப்பாற்றினாங்க. அடுத்து இது அவ்வளோ சண்டையாக இருந்துச்சு.
பார்க்கலாம். சின்ன வயசு விமலே சின்ன வயசு விமலே பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தள்ளி வச்சுங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தானே அவருக்கு ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் முடிச்சு விட்டுருவாங்க. டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்பவே நன்றி. படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதுல நானும் ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப எமோஷனலா நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு படம். குடும்பங்களோட வரலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற மாதிரியான படம் தான். படம் ஒரு நல்ல படம். ஆஹா, நன்றி.